சென்னை எர்ணாவூரைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது பள்ளி மாணவி ஈரக்கையால் செல்போன் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் மாணவிக்கு எப்படி விபத்து ஏற்பட்டது, பாதுகாப்பான முறையில் செல்போன் சார்ஜ் போடுவது எப்படி, செல்போன் மட்டுமல்ல அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், கிரைண்டர், மிக்சி என வீட்டில் மின்சார தாக்குதலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை எர்ணாவூர் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முகுந்தன், விஜயா தம்பதியர். இவர்களுக்கு 7 வயதில் மகள் இருக்க 14 வயது மூத்த மகள்தான் அனிதா. அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் மாலை நேரம் வீட்டில் இருந்தபோது ஈரக்கையுடன் செல்போன் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. பதறியடித்த பெற்றோர்கள் அனிதாவை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்களோ அனிதா உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து எண்ணூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அனிதா உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். செல்போன் சார்ஜ் செய்யும் போது எப்படி உயிரிழப்பு ஏற்படுகிறது, பாதுகாப்பான முறையில் எப்படி சார்ஜ் போடுவது என தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் டி.கே. சம்பத்ராவிடம் நாம் கேட்டபோது அது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சார்ஜர் ஏசி டிசி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிஸ்கனெக்ட் கரண்ட் சொல்லிட்டு 2 இருக்கும். அதுல ஓகே சார். ஏசின்றது உங்களுக்கு பிளக் சொருகும் போது அதுல ஏசி இன்புட் வாங்கி நம்ம செல்போனுக்கு தேவையான அந்த டிசியா கன்வெர்ட் பண்ணி உள்ள கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள இருக்கும். ஓகே சார். அந்த வயர் வழியாக அந்த டிசி தான் உங்களுக்கு அந்த செல்போன் சார்ஜ் ஆகும். ஓகே சார். அப்போ ஒரு நாளடைவுல அந்த செல்போன் பழுதடைந்திருந்தாலும் அல்லது அந்த வயர் பழுதடைந்திருந்தாலும் அந்த உள்ள இருக்கிற அந்த எக்யூப்மென்ட் யூனிட்ல பழுதடைந்திருந்தாலும் உங்களுக்கு உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற அந்த கெப்பாசிட்டி, அந்த கன்வெர்ட் பண்றதுடைய இது ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும் இல்லது உங்களுக்கு பேன் ஆயிட்டு இருக்கும். ஓகே சார். அப்போ அந்த 230 வோல்டேஜ் ஸ்ட்ரைட்டா வயர் வழியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓஹோ. ஓகே சார். ஓகே. அது எப்படின்றது நம்ம அந்த எடுத்து அந்த செல்போனை அந்த சார்ஜரை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே சார். எப்படி பாதுகாப்பான முறையில சார்ஜ் போடுறது? பாதுகாப்பான முறையில சார்ஜ் போடுறது நம்ம சார்ஜர் 100% போடக்கூடாது சார். ஓ. ஒரு 80% வரும்போதே நம்ம ஃபாலோ பண்ணி நிறுத்திடணும். ஓஹோ. ஏன் 100% வரைக்கும் போடக்கூடாது சார்? போடக்கூடாது. என்ன காரணம் சார்? ஹீட் அந்த ஒரு பர்டிகுலர் இது நீங்க ஆஃப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கரண்ட் உங்களுக்கு இது ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். அப்போ அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த வயர் மெல்லிய வயர் உங்களுக்கு அந்த ஹீட் தாங்காது, கெப்பாசிட்டி தாங்காது. ஓகே சார். நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் அந்த கரண்ட் ஹீட் ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது ஓகே அந்த கரண்ட் அந்த உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற பீஸ் போயிடுச்சுனாவோ அல்லது பாதிப்பு ஏற்பட்டாலும் வயருக்கு இன்கமிங் வர 230 வோல்டேஜ் ஸ்ட்ரைட்டா வரதுனால அந்த நம்ம மனிதனுக்கோ அல்லது யாரு தொடறாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும் சார். ஓகே சார். இப்ப இது மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் சார்? சார், சார்ஜர் போடும்பொழுது நம்ம கொஞ்சம் அவேர்னஸோட பண்ணணும் சார், விழிப்புணர்வோட இருக்கணும். சார்ஜர் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்ல, நீங்க சொன்ன அந்த இஎல்சிபி அப்படின்றது என்ன சார்? இஎல்சிபி, எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் சர்க்கியூட், உங்களுக்கு அந்த போட்டோல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஓகே சார். அதை எடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு வீட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் அந்தந்த லோடுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி, அது நான் என்னுடைய லோடு 30 ஆம்ஸ்க்கு மேல போறதுனால 40 ஆம்ஸ் கெப்பாசிட்டி போட்டிருக்கிறேன். அது எவ்வளவு சார்? அது ஒரு குறைந்தபட்சம் 3500 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும், 10,000 ரூபாய் 15,000 எல்லாம் இப்ப வந்துருச்சு, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சு. ஓகே சார். ஜஸ்ட் நீங்க எந்த இடத்துல கரண்ட் லீக்கேஜ் ஆனாலும் டச் பண்ணாவே போதும். இன்னைக்கு குடும்ப பெண்கள் இன்னைக்கு குடும்ப சமையல் அறையில மிக்சி, கிரைண்டர், வாட்டர் ஹீட்டர், இது எல்லாம் அயன் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு லேடிஸே யூஸ் பண்றாங்க எல்லாருமே. ஆமா சார். அதே மாதிரி அக்வாகார்டு வாட்டர் உள்பட எல்லாமே இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி 230 வோல்ட்ல தான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இன்னைக்கு இருக்குது. ஆமாங்க சார். வாட்டர் ஹீட்டர், நமக்கு தண்ணி சூடு பண்றது கூட வயதானவங்க இன்னைக்கு சின்ன கெட்டில் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா சார். எல்லாமே உங்களுக்கு அந்த 230 வோல்ட் தான் உங்களுக்கு அந்த இயங்கும். ஓகே சார். ஒரு குறிப்பிட்ட வோல்ட்டுக்கு உங்களுக்கு அந்த அதுல இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால்ட்டோ அல்லது இபில இருந்து வர கரண்ட் அதிகமா வந்தாலும் கூட அந்த இஎல்சிபி ட்ரிப் ஆயிடும். ஓகே.
அந்த சர்க்கியூட் பிரேக்கர்ன்றது நம்ம பணத்தினுடைய செலவினங்கள் பார்க்காம ஓகே வாரியம் வந்து மின்சார வாரியம் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அது 10 வருடத்துக்கு முன்னாவே இந்த சட்டம் போட்டுட்டாங்க. ஆனா இத வந்து பெரும்பாலான மக்கள் வந்து கடைபிடிக்கிறது இல்லைன்னு அமல்படுத்துறது இல்ல சொல்லலாம். சார். அமல்படுத்துறது இல்லைன்னா அமல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஃபெயிலியர் அடிச்சுனா மாத்த மாட்டாங்க. ஓகே எல்லாமே அதனுடைய டிபெண்ட் அப்பான் தி ஃபினான்ஸ் தான் சார். அது ஓகே 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 அது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லயும் இந்த இஎல்சிபி போட்டீங்கன்னா ஓகே இந்த மாதிரி விபத்துகள் 100% தவிர்க்கப்படலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.